டாரடெக் ஜூஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பார்ட் 1ல ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்டோட அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்திருந்தோம். சோ இன்னைக்கு நம்ம பாக்குறது பார்ட் 2. சோ ஒருமைப்பன்மை பிழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உயர்வுக்காக டேஷ் உழைப்பை நல்கினார். இந்த தமது தனது இருக்கு இல்லையா, இதுல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அம்பேத்கர் அப்படின்னு சொல்லும் போது நீங்க சொல்லலாம், அவர் வந்து ஒடுக்கப்பட்ட உயர்வுக்காக அவரோட உழைப்பு அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல தன்மை. அப்ப அம்பேத்கர் ஒரே ஒருத்தர் தானே, அப்ப தன்மையில ஒருமை, அப்ப தனது அப்படின்னு தானே வரணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். பட் ஆப்ஷன்ல தனது இல்ல. அப்ப ஏன் ஆப்ஷன்ல தமதுன்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய அந்த செயல்பாடுகளினுடைய உயர்வை கருதி அவர் ஒரு சான்றோர், அதனால என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தன்மையில பன்மையாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா தமதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? திருக்குறள் தமது திருக்குறளை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னா திருவள்ளுவரினுடைய அந்த சிறப்பு கருதி தமது, அதாவது தனதுன்னு எழுதும் போது பாத்தீங்கன்னா தன்மையில ஒருமை. ஏன்னா இங்க ஒரே ஒருத்தர் தான், அம்பேத்கர், காந்தியடிகள், வள்ளுவர், யாரோ ஒரே ஒருத்தர் தான். ஆனா அவங்களுடைய செயல்களினுடைய சிறப்பு கருதி அதை நம்ம தன்மையில பன்மையா சொல்லுவோம். சோ அப்ப ஆப்ஷன் ஏ. அவன் படித்தான், இது எந்த வகையான வினை? அவன் படிச்சிருக்கான், அவ்வளவுதான், அவன் தான் படிச்சான், அந்த வினையை செய்தது அவன் தான். இப்ப இதே அப்ப தன்வினை. இப்ப இதே அவன் படிப்பித்தான் அப்படின்னா அவன் யாரோ ஒருத்தருக்கு படிப்பு சொல்லி கொடுத்துருக்கான், அல்லது அவங்கள படிக்க வச்சிருக்கான். கரெக்டா சொல்லணும்னா படிப்பித்தான், அவங்கள படிக்க வச்சிருக்கான். சோ அப்ப என்னது அப்படின்னா அது பிறவினை. சரிங்களா? செய்தான் அப்படின்னு சொன்னா அது தன்வினை. அவன் தான் அந்த வினையை செஞ்சிருக்கான், அவன் தான் சமையல் பண்ணிருக்கான், அது தன்வினை. இப்ப செய்வித்தான், யாரோ ஒருத்தர் என்ன செய்ய வச்சிருக்கான், சமையல வேற ஒருத்தரை வச்சு செய்ய வச்சிருக்கான், அப்ப அது பிறவினை. சரிங்களா? அடுத்து கவிதை சீதாவால் இயற்றப்பட்டது. முதல்ல இந்த செய்வினைக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா முதல்ல எழுவா இருக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யப்படு பொருள் பக்கத்துல, நல்லா கவனிங்க, செய்யப்படு பொருள் பக்கத்துல எந்த வேற்றுமை உருபு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருபு இருக்கும். சரிங்களா? ஐங்கிற வேற்றுமை உருபு இருக்கும். அதே மாதிரி எதுல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்ததா பாத்தீங்கன்னா பயனிலை. இப்ப இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச திருவள்ளுவர் திருக்குறளை, திருவள்ளுவர் அப்படின்றது யாரு? ஒரு எழுவாய். சரிங்களா? சப்ஜெக்ட் அவர் தான். அவரால் செய்யப்பட்ட செய்யப்படும் பொருள் என்னது? திருக்குறள். அது பக்கத்துல ஐங்கிற வேற்றுமை உருபு சேரும் போது திருவள்ளுவர் திருக்குறளை, பயனிலை என்னது? இயற்றினார் அல்லது எழுதினார். இது செய்வினைக்குரிய வாய்ப்பாடு. சரிங்களா? ஒண்ணு. இப்ப செய்யப்பாட்டு வினைக்குரிய வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதுலதான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ட்விஸ்டே இருக்குது. நம்ம செய்வினையில எழுவாய் பிளஸ் செய்யப்படு பொருள் பக்கத்துல ஐங்கிற வேற்றுமை உருவு பிளஸ் பயனிலை வரும். இது செய்வினை. செய்யப்பாட்டு வினையாக மாறும் போது இந்த செய்யப்பாட்டு வினைன்னு சொல்லும் போது செய்யப்படு பொருள் முன்னாடி வந்துரும். செய்யப்படு பொருள் பிளஸ் எழுவாய் இங்க வந்துரும். இங்க இரண்டாம் வேற்றுமை உருபு இருந்துச்சு இல்லையா செய்வினையில, செய்யப்பட்ட வினையில மூன்றாம் வேற்றுமை உருவான ஆள் சேர்ந்துரும். சரிங்களா? எழுதப்பட்டது படிக்கப்பட்டதுன்னு பயனிலைக்கு பக்கத்துல படுபட்டதுன்ற வினை சேர்ந்து வரும். அப்ப கவிதை அப்படிங்கிறது என்னது? யாரோ ஒருத்தரால செய்யப்பட்ட செய்யப்படு பொருள் பிளஸ் சீதா யாரு? எழுவாய், சப்ஜெக்ட். அதுக்கு பக்கத்துல என்ன வேற்றுமை உருவு வந்திருக்கு? ஆளுங்கிற சீதாவாள் அப்படின்னு சொல்லும் போது மூன்றாம் வேற்றுமை உருவு. இயற்றப்பட்டது படுபட்டதுன்னு அந்த பயனிலை முடியும் போது இது என்ன வாக்கியம்? செய்யப்பாட்டு வினை வாக்கியம். அடுத்து பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்துக. கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. தண்ணீரை கிணற்று வெள்ளம் கொண்டு போகாது. வெள்ளம் தண்ணீரை கிணற்று கொண்டு போகாது. இருக்கிறது அங்கதான் இருக்கும். நீ உன் வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வந்து அதை எடுத்துக்கோ அப்படிங்கிறதுக்காக ஒரு சிம்பிள் தான் என்னது அப்படின்னா கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. நம்ம படிச்சுட்டே இருக்கும் போது என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுடைய அந்த மனம் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு விஷயத்தை தேடும். என்னது? டிஃபால்ட்டா போன் நோட்டிபிகேஷன் வந்திருக்குமா, அவன் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பானா, இவன் ரிப்ளை பண்ணிருப்பானா அப்படின்னு நம்மளோட மைண்ட் செட் என்ன செய்யும் அப்படின்னா அந்த இடத்துல யோசிக்கும். சோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு தான் இந்த கிணற்று தண்ணி, அது வந்து கிணத்து தண்ணி தானே, அந்த போனுக்குள்ள இருக்கக்கூடிய மெசேஜ் அதுக்குள்ள தானே கிடக்கும், எந்த வெள்ளமும் வந்து அதை அடிச்சுட்டு போயிடாதே, நீ உன் படிக்கிற வேலையை பாருன்னு சொல்றதாக இருக்கு. அடுத்து பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. சரியான வாக்கியம் கண்டறிதல். அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கனி வழங்குதல். சரியான சென்டென்ஸை நம்ம சொல்லணும். இங்க பாருங்க, நெல்லிக்கனி அதியமான் அவைக்கு கொடுத்தாங்க. நெல்லிக்கனியை அதியமான் தான் அவைக்கு கொடுத்தாரு. ஆனா அதியமான் சப்ஜெக்ட் அவர் தான், ஒரு பர்சனுக்கு.
இது வந்து ஒரு அடுத்த ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு எழுவா யாரோ ஒருத்தருக்கு நெல்லிக்கனி வழங்குதல். சோ இதுவும் ஆன்சர் மாதிரியே இருக்கும், பட் டிஃபரன்ஷியேட் தெரியணும். முதல்ல சப்ஜெக்ட் வரணும். சரிங்களா? இங்க பாருங்க, அதியமான் நெல்லிக்கனி வழங்குதல் அவ்வைக்கு, இது ஸ்டேட்மெண்டே தப்பு. அடுத்ததும் அதே மாதிரிதான் இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்க, எம்போஸ்ட் ஸ்கல்ப்சர் அப்படின்னா புடைப்பு சிற்பம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்பாட்டு குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க, கல்ச்சரல் சிம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அகலாய்வு எக்ஸ்கவேஷன், ஹீரோ ஸ்டோன் அப்படிம்பாங்க நடுகள். புடைப்பு சிற்பம்ன்றது எம்போஸ்ட் ஸ்கல்ப்சர். இது எல்லாமே ஸ்கூல் புக்ல தான் இருக்குது. சோ ட்விட்டர் அப்படின்ற சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லனா கீச்சகம். இது ரொம்ப முக்கியம். ட்விட்டர்னா கீச்சகம். வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம். வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம். சரிங்களா? சோ கட்செவின்னு என்னங்க அர்த்தம்? இது வந்து நிறைய இடங்கள்ல கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. சோ கட்செவி அஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்செவி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயில். கரெக்டா சொல்லணும் அப்படின்னா மெயில். சோ கட்செவி அஞ்சல் அப்படின்னா மெயில். அடுத்து இ லேர்னிங் வெப்சைட் அப்படின்னால இ லேர்னிங், இ போர்ட்டல், அப்புறம் இ காமர்ஸ் அப்படின்னால இணைய வணிகம் அப்படின்னு அர்த்தம். சோ இ லேர்னிங் வெப்சைட், அப்ப மின் கற்றல் இணையதளம், மின் கற்றல் இ லேர்னிங். சரிங்களா? எலக்ட்ரிக்கல், அதாவது அந்த ஈல நம்ம கற்றுக்கொள்கிறோம். மின்சார வழியாக கற்றல் அப்படின்னு கூட வச்சுக்கலாமே. அப்ப வெப்சைட்னா இணையதளம், அப்ப இ கற்றல், மின் கற்றல் இணையதளம். அடுத்து எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா மின்னணு உத்திகள். எலக்ட்ரானிக் எஃபெக்ட்னா மின்னணு உத்திகள். இது வந்து பாத்தீங்கன்னா இ மீடியா, மின்னணு மீடியா. எதிரொலி நமக்கே தெரியும். பண்பலைனா ஃப்ரீக்வன்சி. சோ இந்த மாதிரியான விஷயங்களும் கூட என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேள்விகளாக வரலாம். சோ எதிரொலி அப்படிங்கறதே ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் வந்து நம்ம கேள்விப்படாத ஒரு வேர்டு. சோ வந்து அப்ப இந்த மாதிரியான வேர்ட்ஸ்க்குலாம் நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப இது வந்து இந்த எதிரொலியில என்ன சொல்லுவாங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல, ரிஃப்ளெக்ஷன். சரிங்களா? சரி. ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா வனவியல். ஃபாரஸ்ட்னா காடு. கரெக்டா? ஃபாரஸ்ட்னா காடு. ஸ்வாலஜி விலங்கியல். மெஷர்மெண்ட். சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து சொல்லுவாங்க அளவீட்டியல் அப்படிம்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஷியேட் வந்து நமக்கு தெரியணும். சட்டமன்ற உறுப்பினர், சட்ட மேலவை உறுப்பினர் அப்படின்றத வந்து இருக்குது. சோ எம்எல்ஏனா சட்டமன்ற உறுப்பினர், எம்எல்சினா சட்டமன்ற மேலவை உறுப்பினர். சரிங்களா? அடுத்து சிம்பலிசம் அப்படின்னு என்னன்னா குறியீட்டியல். ஜியோகிராபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜாமெட்ரி வடிவியல். புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சரிங்களா? வட்டவியல்னு சொல்லுவாங்க. இது சர்க்கிளை பத்தி படிக்கக்கூடியது. சிம்பலிசம்னா குறியீட்டியல். அடுத்து பாருங்க, பயோதெரப்பி அப்படின்னா உயிர் மருத்துவம். பயாலஜினா உயிரியல், பயோதெரப்பினானது உயிர் மருத்துவம். தீசிஸ் அப்படின்னா ஒரு ஆய்வேடு. நீங்க இதை பத்தி ஒரு தீசிஸ் எழுதி கொண்டு வாங்க, ஆய்வேடு. ஹேண்ட்புக் கையேடு. சரிங்களா? அறிவாளர். இந்த மாதிரியான வேர்ட்ஸ்க்குலாம் நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கணும். இதுவே நமக்கு புத்தகங்கள்ல அப்படியே தான் இருக்குது. சோ எதுவுமே அவங்க என்ன செய்யல அப்படின்னா மாத்தவே இல்லை. சோ வந்து இந்த அறிவாளர் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நாலேஜபிள் பர்சனை வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து ஸ்காலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்காலர்னா அறிஞர், அந்த மாதிரி வேர்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சோ சின்னம். சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள், நேஷனல் தேசிய சின்னங்களுக்கு நேஷனல் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிசைல் அப்படின்னு சொன்னா என்னது அப்படின்னா ஏவுகணை. மிசைல்னா ஏவுகணை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஏர்ல வந்து சொல்லுவாங்கல்ல ஏவு ஊர்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டவுன்லோடு பதிவிறக்கம். நாட்டிக்கல் மெயில், கடல் மெயில்னு சொல்லுவாங்க. சோ ஏவுகணை அப்படின்னா மிசைல். ஏவுகணை அப்படின்னா மிசைல். அப்ப ஏவு ஊர்தினா இது வந்து முக்கியமான பார்ட் தானே. ஏவு ஊர்தி அப்படின்றது என்னன்னா லான்ச் வெஹிக்கிள், ராக்கெட். லான்ச் வெஹிக்கிள், லான்ச் வெஹிக்கிள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏழை இளம் விதவைகளுக்கு மறுவாழ்வு அளிக்கும் நோக்கத்துடன் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் வந்து செயல்பாட்டு வருது. இதனுடைய இதுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் வந்து தமிழ்ல இருக்குங்கிறதா உண்மை. பாருங்க, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயனடைறதுக்கான தகுதிகள்னு கொடுத்திருக்காங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்குவோமே. தர்மாம்பாள், அதாவது தமிழ் படிக்கும் போது தமிழ் மட்டும் தான் படிக்கணும்ன்றது இல்ல. சோ சில விஷயங்கள் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். சோ அந்த வரிசையில பாத்தீங்கன்னா தர்மாம்பாள் என்ன அர்த்தம்? விதவை மறுமண திட்டமா? தர்மாம்பாள் விதவை மறுமண திட்டம்.
சோ இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்குது. சோ இங்க பாருங்க, இது வந்து ஏழை இளம் விதவைகளுக்காக மறுவாழ்வு அளிக்கும் நோக்கத்தோட இது வந்து தொடங்கி இருக்கிறாங்க. இதுல என்னன்னா வருமான உச்சவரம்புங்கிறது கண்டிப்பா இருக்குங்க. சரிங்களா, வருமான உச்சவரம்பு இருக்குது. மணமகள் வந்து குறைந்தபட்ச வயது 20 இருக்கணும் அட் மேரேஜ் டைம்ல. சோ ஏன்னா சின்ன வயசுல கல்யாணம் முடிச்சு வாழ்க்கை இழந்துடாதீங்கன்றத சிம்பாலிக்கா சொல்றாங்க. மறுமணம் செய்வதற்கான திருமண அழைப்புதல் அப்படின்னு, அதாவது மறுமணத்தின் போது ஃபர்ஸ்ட் மேரேஜ் எப்படியோ செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது குறைஞ்சது 20 இருக்கணும். 20க்கு மேல எவ்வளவு வேணா இருக்கலாம். மறுமணம் செய்வதற்கான அழைப்பிதழ் தேவை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா தேவை. சோ இது தவறு. வருமான உச்சவரம்புங்கிறது என்னது அப்படின்னா கிடையாது. அதே மாதிரி மறுமணமான 6 மாதத்துக்குள்ள என்ன செய்யணும் அப்படின்னா விண்ணப்பிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரி. சோ ஆப்ஷன் 2, 4 தான் என்னது அப்படின்னா சரி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமண உதவி தொகைக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வி தகுதின்னு எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு ஒரு 25,000 என்ன செய்யறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. இது கேஷா தான் கொடுப்பாங்க. சோ 50,000 வந்து கேஷா கொடுப்பாங்க. 10,000 வந்து ஒரு நேஷனல் பாண்ட் மாதிரி கொடுப்பாங்க. தாலிக்கு 8 கிராம் தங்கம் வந்து கொடுப்பாங்க. இதே இது நீங்க பட்டதாரிகள் அல்லது வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல முடிச்சிருக்கீங்க, ஓப்பன் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கீங்க, டிப்ளமா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50,000 கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதுல இருக்குது. அடுத்து பாருங்க, கீழ்கண்ட பழமொழியினுடைய பொருளை தேர்வு செய்க. சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா அப்படின்னா ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவுமா. சிம்பிள். நீங்க வந்து ஒரு அரிசியை கனவு கண்டுறீங்க, அந்த அரிசி கனவுல கண்ட அரிசியை தீட்டு வந்து நான் சமைக்க போறேன்னா அது நடக்காது. அதே மாதிரி ஒரு ஸ்லேட்ல நான் போய் சுரக்காய் அப்படின்னு எழுதி வைக்கிறேன், இந்த சுரக்காயை தீட்டு போய் நான் சமைக்க முடியுமா? சோ முடியாது. அப்ப என்ன செய்யணும்? கனவு காணுங்கள் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அப்துல் கலாம் ஐயா சொன்ன கனவு காணுங்கள்ன்றது என்னன்னா கனவை நனவாக்கணும். அதுக்கும் நம்ம ட்ரை பண்ணணும். கனவு மட்டும் கண்டுட்டே நான் பாஸ் பண்ணி வண்டியில போற மாதிரி கனவு மட்டுமே கண்டுட்டே இருந்தேன்னா அது காலம்லாம் கனவா மட்டும்தான் இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? உழைக்கணும். அப்ப எப்படி வந்து சொப்பனத்துல கண்ட அரிசி எடுத்துட்டு வந்து சமைக்க முடியாதோ, ஏட்டுல இருக்கக்கூடிய சுரக்காய் எடுத்துட்டு வந்து சமைக்க முடியாதோ, உழைக்கலன்னா ஊதியம் கிடையாது. அடுத்து பாருங்க, அதிர அடிச்சா உதிர விளையும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அடிக்கிற விதத்துல அடிச்சா நடக்கிறது நடக்கும். அப்ப என்ன செய்யணும்? படிக்கிற விதத்துல படிக்கணும். முயற்சி திருவினையாகும். இதுக்கு நம்ம இந்த பழமொழி ஒண்ணு போல இருக்கிற மாதிரி தெரியும். அடி உறவுற மாதிரி அண்ணன் தம்பி, அது கிடையாது. சரிங்களா, அடி உறவுறது மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க அப்படிங்கிறது அதிர அடிச்சா உதிர விளையும் என்ன செய்யாது, கிடையாது. சரியா? அப்ப இந்த மாதிரியான அந்த பழமொழிகள் ஓரியன்டெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி அடி உதவு மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்றதே ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆன்மீக பழமொழி தான். இது என்ன சொல்றாங்கன்னா, மனிதர்கள் செய்யும் உதவிகளை காட்டிலும் இறைவனின் திருவடிகளை பற்றுவதால் மட்டும்தான் ஒருத்தருக்கு முழுமையான நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அடி உதவுறது மாதிரி. அடிதடி அப்படின்னா அடி அப்படிங்கிறது என்னன்னா இறைவனினுடைய அடி. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடிதடின்னு புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா, இறைவனினுடைய திருவடிகளை நம்ம வந்து பற்றி பிடிக்கும் போது அவர் நமக்கு உதவுறது மாதிரி அண்ணன் தம்பிகள் கூட என்ன செய்ய மாட்டாங்கன்னா உதவ மாட்டாங்க அப்படிங்கறத எக்ஸாக்டான ஒரு பொருள். நெற்பயிருக்கு மழை அவசியம். கரும்பு தின்னா கூலியா? திங்கிறதே கரும்பு, அதுக்கு எதுக்கு கூலி அப்படிங்கிறது. சரி, அடுத்து பாருங்க, அவப்பொழுதிலும் அவப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது சிறந்தது. இது 8th or 6th ஸ்டாண்டர்ட்ல அதுல பழமொழிகள்ல இருக்குது. சோ அவப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது சிறந்தது. வேஸ்டா உட்காந்து பேசுறத விட அதுல ஏதாவது ஒரு விஷயத்த பயன்படுத்தலாம்ல. நேரத்தை வீணாக்காதீங்க. அடுத்து பாருங்க, மரபு தொடரை பொருளோடு பொருத்தி எழுதுங்க. இதுல ஒரு உதாரணம் வச்சுக்கலாம். நீங்க வந்து ரீல்ஸ் பாக்குறதுன்னு ஆயிடுச்சு, வாட்ஸ்அப் நோன்றதுன்னு ஆயிடுச்சு, யூடியூப் பாக்குறதுன்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உங்களுக்கு பொழுது போகுது அப்படிங்கிற ஒரு டைமிங்ல 4 விஷயங்களை கேட்ட மாதிரியாவது உங்களுக்கு ஒரு நினைவு இருக்கும். அடுத்து முதல கண்ணீர். முதல மாதிரி கண்ணீர் வடிக்காதம்பாங்க. அது என்னங்க முதல கண்ணீர்? முதலை கண்ணீர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொய் கண்ணீர். சோ முதலை கண்ணீர் அப்படின்றது பொய் கண்ணீர். பிறரை ஏமாத்துறதுக்காக, அனுதாபத்தை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு போலியான துக்கம் மாதிரி ஒரு அழுகிறது. முதல்ல என்ன பண்ணும்னா தன்னோட இரையை கடிச்சு சாப்பிடும் போது அதோட தாடைகளோட அசைவுல கண்ணில் இருக்கக்கூடிய சுரப்பிகள் வந்து தூண்டப்படும். அப்ப என்ன ஆகுதுன்னா கண்ணீர் வடியுது. அப்ப பாக்குறதுக்கு நினைக்குமா, ஐயோ பாவம் இப்படி நம்ம இதை புடிச்சு திங்கிறோமே நினைச்சிட்டு அந்த முதல்ல அழுகுது போல அப்படின்னு பாக்குறவங்களுக்கு தெரியுமா? இறை மேதல இருக்கக்கூடிய அந்த பரிதாபத்தாலதான் அழுகுறது அப்படின்றது மாதிரி ஒரு சொல்லவட வந்து உருவாக்குது. முதல கண்ணீர் தின்னுகிட்டு இருக்க, அதுல என்ன அப்புறம் கண்ணீர் வடிக்கிற அப்படிங்கிற மாதிரி. பட் முதலை கண்ணீர்ங்கிறது அது கிடையாது, பொய்யான ஒரு அழுகை. சரிங்களா, அது கடிக்கிறதுனால அந்த சுரப்பில இருந்து தண்ணீர் வருது. ஓகே, அடுத்து கொடி கட்டி பறக்கிறது. கொடி கட்டி பறக்குதல் அப்படின்னா புகழ் பெற்று விளங்குதல் அப்படின்னு அர்த்தம். கொடி கட்டி பறக்குறோம் அப்படின்னா நாங்க புகழோட விளங்குறோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அதுதான் வள்ளுவர் சொல்வாரு, தோன்றி புகழோடு தோன்றிருக்கான் பாரு. கல்லில் நார் உரிக்கிறது அப்படிங்கிறது நடக்கவே இல்லாத ஒரு விஷயம், இயலாத ஒரு செயல். சரிங்களா, அடுத்து பாருங்க, விழலுக்கு இறைத்த நீர் அப்படின்னா வயலுக்கு நம்ம தண்ணி ஊத்துனாலும் அது பயிருக்கு. விழல் அப்படின்னா அந்த போற பாதைகள்ல தேவையில்லாம ஊத்திட்டு போனா அதுல என்ன பயன் இருக்கு? சோ அது பயனற்ற செயல். சரியா, அடுத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல.
உள்ளங்கைக்குள்ளதான் நான் நெல்லிக்கனியும் வச்சிருக்கிறேன். அது எப்படி வெளிப்படையா தெரியுது? என் கையில தானே வச்சிருக்கிறேன். அதுதான் அது வெளிப்படையா தெரிகிறது. அதுதான் அதுல இருக்கக்கூடியது. சோ மறைந்திருக்கிறது கிடையாது, வெளிப்படையாக இருக்கிறது. இது ஓமை தொடர். எலியும் முனை மாதிரி என் நேரம் இந்த வீட்டுக்குள்ள ஒரே சண்டையாத்தான் இருக்கு அப்படின்னு சொல்றது பகைமை பாராட்டுறது. சண்டை. ஒரு வீட்டுக்குள்ள அண்ணன் தம்பியோ அக்காவோ தங்கச்சி ஏதோ ரெண்டு இருந்துச்சுன்னா எலியும் முனை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். பகைமை பாராட்டுறது. அடுத்து பாருங்க, பத்திகை படித்து வினாடுக. உலகுக்கு இந்தியா அளித்த மிகப்பெரிய கொடையாக யோகா கலை உள்ளது என இந்தியாவுக்கான நார்வே தூதர் மேயலின் ஸ்டெனர் புகழாரம் சூட்டியிருக்கிறாரு. யோகாவின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளும் வகையில் சர்வதேச யோகா தினம் ஆண்டுதோறும் ஜூன் 21 கடைபிடிக்கப்படுகிறது. 2023 பிரதமர் மோடி நியூயார்க்ல இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைமையகத்துல சிறப்பு யோகா பயிற்சியை முன்னின்று நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வருஷம் யோகா எங்க நடந்துச்சு, இதையும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். உலகுக்கு இந்தியா அளித்த மிக பெரும் கொடை எது? யோகா. சரிங்களா? சோ சர்வதேச யோகா தினம் அப்படின்றது பாத்தீங்கன்னா எந்த தேதியில கொண்டாடப்படுது? சோ அது ரொம்ப முக்கியம். எந்த தேதியில கொண்டாடுற சர்வதேச யோகா தினம்? ஜூன் 21. யார் புகழாரம் சுற்றுனாங்க? மேயலின் ஸ்டெனர் அப்படின்றவரு. யோகா பயிற்சி யார் எந்த ஆண்டுல பிரதமர் யோகா பயிற்சி நடத்தினார்னா 2023. சரிங்களா? சரி, எந்த சபையில நடந்துச்சுன்னா நியூயார்க்ல நடந்துச்சு. சரி, இப்ப இன்னொரு நான் என்ன கேட்டேன்னா, இப்ப 2026 நம்ம யோகா டே கொண்டாடணும் இல்லையா? சோ அது பாத்தீங்கன்னா 12வது யோகா தினம். சரிங்களா? இந்த தினத்தினுடைய மைய கருத்து என்னன்னா ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா அப்படிங்கறது அதனுடைய சிறப்பம்சம். இது எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்கட்டால இருக்கக்கூடிய ரெட் ரோட்ல பிரதமர் மோடியோட தலைமையில இது நடந்துச்சு. சோ இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இப்ப 26 யோகா நம்ம பார்த்தோம். 2025ல எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 21 தான் கொண்டாடுறோம். அப்ப நம்மளுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பூமி ஒரு ஆரோக்கியத்திற்கான யோகா அப்படிங்கிறது. சரிங்களா? இதுவும் பாத்தீங்கன்னா அதாவது 2014 இருந்து நம்ம இதை கொண்டாடிட்டு இருக்கோம். சரிங்களா? வடகோளத்தின் ஆண்டினுடைய மிக நீண்ட நாளாக இருக்கிறது. சம்மர் ஒரு டேல சொல்லுவாங்க. சோ இயற்கைக்கும் மனித ஆரோக்கியத்துக்கும் இடையிலான நல்லிணக்கத்தை குறிக்கிறதுனால WHO யோகாவை மனம் மற்றும் உடல் நலனை மேம்படுத்தும் சிறந்த கருவியா அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் நீங்க என்ன செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ அப்ப 2025ல கொண்டாடினது 11வது இன்டர்நேஷனல் யோகா டே. 2026 12வது. சரிங்களா? சோ இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் நீங்க என்ன செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வெறுமனே படிக்க கூடாது. படிக்கும் போது முக்கியமான விஷயங்கள் இருந்தா அதை சேர்த்து படிச்சுக்கணும். அடுத்து பாருங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ரிஜிஸ்டர் அப்படின்ற அழைக்கப்படக்கூடிய பதிவேடுனா பகிர்வான பதிவேடு. டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடு. ஒரு 10 ரொட்டியை கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பகிர்ந்து கொடுக்கறது. சரிங்களா? அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். கேபினட்னால என்னது? அமைச்சரவை. லோக்சபா மக்களவை, ராஜ்யசபா மாநிலங்களவை, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டசபை. மில்லட் அப்படின்னா என்னது அப்படின்னா சிறுதானியங்கள். சரிங்க, இப்ப நம்ம கிட்ட கேட்கலாம், எந்த வருஷம் மில்லட் இயரா நம்ம கொண்டாடணும்? விச் இயர் இஸ் செலிப்ரேட்டட் மில்லட் இயர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மில்லட்ன்றது நமக்கு இது திணை. அதுவே எந்த திணை அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஷியேட் நமக்கு இன்னும் குழப்பங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது திணை அப்படின்றது ஒழுக்கத்தையும் குறிக்கக்கூடியது. உயர்திணை, அக்ரிணை. திணை அப்படின்றது சிறுதானியங்களை குறிக்கக்கூடியது. சோ மில்லட் அப்படின்னா என்னது அப்படின்னா சிறுதானியங்கள். நோய்னா டிசீஸ், நுண்ணுயிர் முறினா ஆன்டி ஒரு என்ன சொல்றது ஒரு ஆன்டி ட்ரக்ஸ் கூட சொல்லலாம். ஒவ்வாமைனா அலர்ஜி. அப்ப 2023 நம்ம என்ன செஞ்சோம்? சர்வதேச சிறுதானிய ஆண்டாக கொண்டாடணும். இது யாருங்க கொண்டாடினா அப்படின்னு பாத்தீங்கன்னா FAO உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு என்ன செய்யுது அப்படின்னா கொண்டாடுச்சு. அடுத்து பார்க்கலாம், knitting அப்படின்ற சொல்லுக்கு என்னன்னா பின்றது, கூட பின்றது, கூட முடையறதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. சரி, அப்புறம் பாத்தீங்கன்னா ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா சீர்திருத்தம். ரிஃபார்ம்ஸ்னா என்னது? சீர்திருத்தம். தத்துவம், பிலாசபி. பரம்புமலையில நடந்த விழால குன்றக்குடி அடிகளார்ட்ட கவியரசு அப்படின்ற பட்டத்தை பெற்றவர் யார் அப்படின்னா முடியரசன். முடியரசன் நமக்கு சிலபஸ்ல இருக்கிறாரா? சோ நிறைய நமக்கு சிலபஸ் ஓரியன்ட் டவுட்ஸ் இருக்குது. இவர் இருக்காரா, அவர் இருக்காரா அப்படிங்கிற ஒரு டவுட் என்னது அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. சோ முடியரசன் இருக்கிறாரா, யார் யாரெல்லாம் சிலபஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பெரிய கேள்விக்குறி. யார் இருக்காங்கன்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் இருக்கிறாரு, கண்ணதாசன் இருக்காரு, காகிதம் இல்லத்து இருக்கிறாரு, தாராபாரதி இருக்கிறாரு, பட்டுக்கோட்டை இருக்கிறாரு, முடியரசன் சிலபஸ்ல இருக்கிறாரு, தமிழ் மொழி உருத்திரக்கண்ணனார் இருக்கிறாரு, மொழிஞாயிறு தேவனைய பாவனர் இருக்கிறாரு. சரிங்களா? அப்ப இங்க இருக்கக்கூடிய 4 பேருமே சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆத்தர்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. தாராபாரதியோட இயற்பெயர் என்னங்க? ராதாகிருஷ்ணன். தாராபாரதியோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கண்ணதாசன் முத்தையா.
பாரதிதாசன் பிறந்த ஆண்டு இது 1891. 1891 வேற ஏதாவது ஸ்பெஷல் ஈவெண்ட் நடந்துச்சா? 1891. அதாவது வந்து இந்த மாதிரி நம்ம படிக்கும் போது என்ன செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன செஞ்சு வச்சுக்கணும்னா சேர்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது உங்களுக்கு எப்பவுமே என்ன செய்யாது அப்படின்னா மறக்காது. சோ வந்து இந்த 1891 இப்ப உதாரணமா அப்பா ஐஎன்சியினுடைய லீடரா இருந்தது யாரு, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்து வச்சுக்கணும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேசிய கீதங்கள் அப்படிங்கிற ஒரு தொகுப்பை வந்து இது பண்ணுவாரு. சரிங்களா? பாரதிதாசன் பிறந்த ஒரு வருஷமும் என்னது அப்படின்னா அந்த 1891 தான். சரிங்களா? சோ வந்து நிறைய டீடைல்ஸ் வந்து நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா பார்த்து வச்சுக்கணும். இப்ப 1891 ஐஎன்சியினுடைய லீடரா இருந்தது யாரு? யார் ஐஎன்சியினுடைய லீடரா இருந்தாங்க? அனந்தசாரலு. அனந்தசாரலு தான் என்ன பண்ணுவாருன்னா 1891 ஐஎன்சியினுடைய லீடராக இருந்திருப்பார். சரிங்களா? சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் அந்தந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கும் போதே சேர்த்து பார்த்து வச்சுக்கணும். அப்ப நமக்கு என்ன செய்யாது அப்படின்னா மறக்கவே மறக்காது. சரிங்களா? சோ இந்த மாதிரி நிறைய நீங்க வந்து ஒவ்வொன்றும் படிக்க படிக்க உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்னன்னா துரைமாணிக்கம். நூலக தந்தை தானே அரங்கநாதன். கண்ணதாசன் முத்தையா. பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் துரைமாணிக்கம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு அனைத்து வளமும் உண்டென்று சொன்னதோடு தமிழ் சொல்வளம் மிக்கதுன்னு சொன்னது யாருன்னா தேவனைய பாவலர். இது நமக்கு சிலபஸ்ல இருக்குது. ஏன்னா தமிழ் மொழியின் சிறப்புகள்னு சொல்லும் போது நம்ம அதை படிக்கணும். பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு அனைத்து வளமும் உண்டென்று சொன்னதோடு தமிழ் சொல்வளம் மிக்கது. தமிழ் சொல்வளம் ஒரு பாடம் இருக்கு இல்லையா, மொழிஞாயிறு தேவனைய பாவலர் சொன்னது. ஆற்றில் விட்டு போன ஓலைச்சுவடிகளை தேடி எடுத்துட்டு இருந்தது யாரு? ஊவேசா, தமிழ் தாத்தா. மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர். தலபுராணங்களை தொகுத்தவர் மீனாட்சி சுந்தரனார். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பின் வருவனவற்றுள் எந்த மொழி தென் திராவிட மொழிகளில் ஒண்ணு? முதல்ல இந்த திராவிட மொழிகள் அப்படிங்கிற கான்செப்ட்ல வட திராவிட மொழிகள் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். குருக் மால்தோ பிராகுயி அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்ப தென் திராவிட மொழிகள்ல ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னடம். அப்ப எதெல்லாம் தென் திராவிட மொழி அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா தெரியணும். அப்ப இந்த தென் திராவிட மொழிகள் அப்படிங்கிறதுல மொத்தம் எத்தனை இருக்கு அப்படிங்கிறது தெரியும். தமிழ், மலையாளம். மலையாளம் சில இடங்கள்ல இருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். தமிழ், மலையாளம், கன்னடம், துளுவம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படுகா, இருளா, கோடா அதெல்லாம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அடுத்தது வந்து சொன்னாங்க. ஸோ தமிழ் இணைய கல்விக் கழகம் வந்து வெளியிட்டிருக்கக்கூடியதுல தமிழ், மலையாளம், இருளா, கொடகு, கோடா, தோடா, கன்னடம், படகா, துளு இந்த 9 மொழிகளும் தென் திராவிட மொழிகள்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ கொஸ்டின் கேட்கலாம், எத்தனை மொழிகள் தென் திராவிட மொழிகள்னு அங்க மாட்டிக்கிறீங்க. 9. உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா தேவனைய பாவலர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, சிறுபஞ்ச மூலத்தினுடைய ஆசிரியர் டேஷ் காரியாசன். இது சூஸ் பண்றதுதான். இது நமக்கு சிலபஸ்ல வந்து இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா, இருக்குல்ல, சிறுபஞ்ச மூலம். சோ இருக்கு. சோ காரியாசன் சிறுபஞ்ச மூலத்தினுடைய ஆசிரியர் காரியாசன். 3 அறையனார் பழமொழி 400. சரிங்களா? சரி. முதுமொழி காஞ்சி நூலினுடைய ஆசிரியர் யாரு? மதுரை கூடலூர் கிழார். முல்லைப்பாட்டு நப்பூதனார். அடுத்து குரட்பாவின் அணியெல்லாம் நமக்கு சிலபஸ்ல கிடையாது. சோ இது நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி ஒரு திருக்குறள் சரியாக சீரமைய பெற்ற ஒரு குறள். இருள் தீர எண்ணி செயல்னு தான் வரணுமே தவிர செயல் எண்ணி தீர இருள்னு வரக்கூடாது. இருள் தீர எண்ணி செயல். அப்ப அப்படி முடியக்கூடிய குறள் எதுங்க? இருள் தீர எண்ணி செயல். இந்த மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா கொஸ்டினை வந்து இப்படியும் கேட்கலாம். மேல கொடுத்தாதானே நீ கீழே எழுதுவ, கீழே கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். பொருள், கருவி, காலம், வினையிடனோடு 5 இருள் தீர எண்ணி செயல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அழுக்காறு அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறாமை. அழுக்காறுனா பொறாமை. அவா பேராசை. வெகுளி சினம். அழுக்கார அவா வெகுளி இன்னான்னு சொல்லி இவை 4 இழுக்காய் என்றது அறம்னு சொல்லுவாங்க இல்லையா. அழுக்காறுனா பொறாமை. அதனாலதான் வள்ளுவர் அழுக்காராமைன்னு ஒரு அதிகாரமே வச்சிருக்கிறாரு. அடுத்து பொருத்தமானதை தேர்ந்தெடுத்தெழுதுக. விருந்தினரோட முகம் எப்ப வாடும் அப்படின்னா நம்மளோட முகம் மாறினாலே மாறிடும். அனிச்சம் பூ வந்து அதுக்கு ஓமையா சொல்லுவாங்கல்ல. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கம். ஒழுக்கத்தினுடைய எதிர்ச்சொல் இழுக்கம். சோ இதுல நம்ம 50 கொஸ்டின் செகண்ட் பார்ட்டா பார்த்திருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க. வருங்காலத்துல நம்ம ஜிஎஸ் என்ன செய்ய போறோம்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம்.